இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பும் வளர்ச்சியும் திமுகவுடைய கோரான கொள்கைகள்ல ரொம்ப முக்கியமானது. இஸ்லாமியுடைய பாதுகாப்பையும் வளர்ச்சியும் மையப்படுத்தி நிறைய திட்டங்களையும் சட்டங்களையும் திமுக கொண்டு வந்திருக்கு. உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து கல்வி மற்றும் கவர்மெண்ட்டுடைய வேலை வாய்ப்புகள்ல அவங்களுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்துற விதமா 3.5% ரிசர்வேஷனை கொண்டு வந்தது திமுக. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரிக்கு காயிதே மில்லத் பெயரை வச்சதும் திமுக தான். சென்னை பல்கலைக்கழகத்துல இஸ்லாமிய ஆய்வு இருக்கை, உருது அகாடமி, சிறுபான்மையினர் நலவாரியம், உலமாக்கல் மற்றும் பள்ளிவாசல் பணியாளர்கள் நலவாரியம் தொழில் சேரி முன்னேறுவதற்கு அவங்களுக்கு கடன் வாய்ப்புகளை தருவதற்காக சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம்னு பல திட்டங்களை திமுக ஆட்சியில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுக்கு 25,000 இருந்த மானியத்தை 35,000 திமுக ஆட்சியில உயர்த்தினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பயணிகளுக்கான தங்கும் இல்லத்தையும் கட்டுவதற்கு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செஞ்சாங்க திமுக. நெல்லையில 100 கோடி ரூபாய் மதிப்புல காயிதே மில்லத் பேர்ல ஒரு நூலகம் கட்டுறதுக்கும் அடிக்கல் நாட்டினாங்க. சிஏஏ என்ஆர்சி சட்டங்களுக்கு எதிராக இந்தியா முழுக்க போராட்டங்கள் வலிமையா நடந்துச்சு. சிஏஏ என்ஆர்சி சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தாங்க. வக்பு திருத்த சட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்துச்சு திமுக. வக்பு திருத்த சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்தபோது அமைதியா வாய மூடிதான் இருந்தார். திருப்பரங்குன்றத்துல மதவாத சக்திகள் எப்படியாவது கலவரத்தை செஞ்சோன்னு முயற்சி செஞ்ச போது நீதிமன்றத்துல போய் ஆர்டரோட வந்தபோது கூட மலை ஏறதுக்கு உங்களுக்கு அனுமதி தரமாட்டோம் உறுதியா நின்னுச்சு திமுகவுடைய அரசு.